இரு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு விழா பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். இரு விழாவில் இன்னொரு விழாவும் இருக்கிறது. இந்த வணக்கத்தில் வந்து நான் இந்த புத்தகத்தை எழுதிய ஆர்எஸ் கதிருக்கு ஒரு வணக்கம் சொன்னேன்னா, அதற்கு முன்பு கலைஞர் அவர்களை பற்றி ஆங்கிலத்திலே ஒரு சிறப்பான புத்தகத்தை வழங்கிய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லணும். ஏன்னா நான் வந்தபொழுதே சொன்னேன், அவர் அந்த புத்தகத்தை எழுதி கொண்டே இருந்தார். நான்லாம் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிற காலத்தில் அவர் எழுதினார். கதிர்லாம் புத்தகம் வெளியிட்ட பிறகு அவர் வந்து அந்த நேரத்தில் தான் அந்த புத்தகம் அவர்கிட்ட வருது. ஏன்னா அவர் ஒரு செய்தியை சொல்வதற்கு எவ்வளவு யோசித்து அதற்கான தரவுகளை எடுத்து சொல்ல வேண்டி இருந்தது அப்படிங்கிறது அவருடைய காலம். அவர் புத்தகத்தை எழுதத் தொடங்கிய காலம் என்பது கலைஞரை சொல்கிறதுக்கு, அவ்வளவு சாதனைகளை செய்த கலைஞரை சொல்வதற்கு அப்படி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அன்னைக்கு ஒருத்தரை சொல்லணும்னா அவ்வளவு தெளிவாக சொல்லணும், பொறுமையாக கூட சொல்லலாம், ஆனால் விரிவாக சொல்லணும், ஆழமாக சொல்லணும்னு இருந்துச்சு. ஆனால் இன்றைய பொழுது அப்படி இல்லை. ஏன்னா அவதூறுகளாக அள்ளி வீசிட்டே இருக்காங்க. அப்போ இவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது தளபதி முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் பிரதமர் ஆவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகும். அந்த தேவை இன்னைக்கு உருவாயிருக்கு. இதைத்தான் நான் வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுவில் இருக்கிறவனா என்னால் பார்க்க முடியுது. அப்போ நாம் சில விஷயங்களை எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். அதை தன்னுடைய இந்த அமைப்பின் சார்பாக, தான் சார்ந்திருக்கின்ற அந்த அமைப்பின் சார்பாகவே கதிர் அவர்கள் அதை கையில் எடுத்திருக்காரு. அவர் எடுத்திருக்கிறது என்னன்னா, இந்த புத்தகத்தை படிக்கணும், எல்லோரும் இதை வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும் அவர் நோக்கம் இல்லை. அது அவர் ஏற்கனவே எல்லாருக்கும் அவரை பற்றி தெரிந்தவர்களுக்கும் புரியும். இதை கொண்டு போய் சேர்க்கிற இடம் எது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வி டிராவிடியன்ஸ் வந்து முழுமையாக அதுக்காக செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த இரு விழாவின் நோக்கம். இல்லைன்னா புத்தகத்தை மட்டும் வெளியிட்டுட்டு போயிடலாம். ஏன் இங்கே வந்து அண்ணன் ஜெயரஞ்சன் வந்திருக்காங்க, அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்கள் 2 பேர் இங்கே, டாக்டர் கனிமொழி அவர்களும் தம்பி அண்ணன் அப்துல்லா அவர்களும். அவர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியாது. நான் தம்பினா, அப்புறம் நான் அண்ணன்னு சொன்னால் அவர் தம்பிம்பார், தம்பினா அண்ணன்பார், அது வேணாம். அது அதனால் அந்த குழப்பத்துக்குள்ளேயே நம்ம போக வேணாம் அவர்கிட்ட. அதனால் இவர்கள் எல்லோரையும் ஏன் இங்கே அழைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறது இல்லை, இதனுடைய பங்களிப்பாக நாம் செய்ய வேண்டியது என்ன, இந்த கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். இது அவர் புத்தகமாக எழுதினார்னா இன்னொரு தளத்தில் நீங்கள் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை தான் வந்து இப்போ நம்ம இங்கே செய்யணும். டான் அசோக் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். இப்போ எப்படா வந்து இது மாதிரி ஒரு புத்தகம் வந்து ஜெயலலிதாவுக்கு எழுதுனா எந்த அடிப்படையில் எழுதுவாங்க அப்படின்னு கேட்டார். ஏதாவது ஒரு வரி எழுதிட்டு இங்கிலீஷ் தெரியும், அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, அவ்வளோதான். இந்த ஊரில் வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அதிமுக பொய்யை சொன்னாலும் நம்புவாங்க, அதிமுக காரனும் நம்புவாங்க, அதை சேர்ந்து மக்களும் நம்புவாங்க. திமுக உண்மையை சொன்னால் மக்களே நம்பினாலும் திமுக காரங்க 100 கேள்வி கேட்பாங்க. நம்ம பிரச்சனை அங்கே தான். ஆனால் கேட்கணும், கேள்வி கேட்கணும். அதுதான் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுடைய வெற்றியே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அந்த கேள்விகளை நாம் கேட்கணும். இன்னும் நம்மள்கிட்ட என்னென்ன போதாமை இருக்குது, இன்னும் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிற அதை வந்து இந்த இடத்துலேருந்து நாம் உருவாக்கணும். நேற்று கூட கதிர்கிட்ட அதை சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த இணையதளத்தை வழியாக நாம் வந்து இவ்வளோ பேர் இன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்து எல்லாம் வராங்க அப்படிங்கிறதும், இதுவே தாண்டிய பெரிய கருத்தரங்குகள்லாம் நடத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2011ஆம் ஆண்டு நம்ம வந்து பெரிய தோல்வியை சந்தித்து திமுக வந்து எதிர்க்கட்சியாக கூட இல்லை, இனி வந்து அதுக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொன்ன பொழுது ஒரு 10-15 பேர் இந்த இணையத்தில் அப்போ செயல்பட்டு கொண்டு இருந்தவர்கள், ஃபேஸ்புக்கெலாம் அப்போ தான் வந்திருந்த, அதில் கொஞ்சமாக அப்போ தான் பங்கெடுப்பு ஆரம்பிக்குது, ட்விட்டர்லாம் கிடையாது. அந்த சூழலில் ஒரு 10-15 பேர் பெரியார் திடலில் கூடணும். அப்போ என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நினச்சோமோ அதை விட 200 மடங்கு வெற்றி இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. இதை சாத்தியமாக்கியது நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அங்கே இங்கேன்னு ஒவ்வொருத்தங்கள்ட்ட சொல்லி 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 அது பாட்டுக்கு போயிடுச்சு. இதில் வந்து சில பேர் வந்து நான் தான் இதெல்லாம் ஆரம்பித்தேன் தெரியுமா, அதெல்லாம் காலம் அதெல்லாம் பார்க்காது. யார் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் காலம் பார்க்கும்.
ஆக நம்ம செயல்பட வேண்டிய இலக்கு எது, அதை நோக்கி எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகம் ஒரு தொடக்கம். அப்போ தான் கதிர்கிட்ட சொன்னேன், இதில் நம்ம எல்லா இடத்துலையும் ஓரளவு பதில் கொடுக்கறது, அன்னைக்கு வந்து பொய்யா சொல்லிட்டு இருந்த அந்த பிம்பங்களை எல்லாம் உடச்சி தள்ளினது, அப்புறம் நம்ம சென்பாலன் மாதிரி டாக்டரு ரவிசங்கர் மாதிரி எல்லாம் அந்த ஃபர்னிச்சர் உடைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஃபர்னிச்சராக இருந்தாலும் அதை உடனே காலி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்துருச்சு. இப்போ வாஷிங்டன் சிவா அவர்கள் சொன்னாங்க, நம்ம வந்து எப்படி தொடங்கணும், இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் நாம் எப்படி எதிர்கொண்டு வரோம் அப்படிங்கிறது. இது எல்லா இடத்தையும் கடந்து வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். கார்ட்டூன் போட யாராவது இருக்காங்களா அப்படின்னு. இந்த 10 ஆண்டுகளாக இந்த தேடல் இருக்குது நம்மள்கிட்ட. நாகூர் ஜலால் வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் பண்ணுறாரு. நம்மள்கிட்ட வந்து ஏன்னா அது கார்ட்டூனுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கு நல்லா தெரியும். அது வந்து எவ்வளவு சொல்லும் அப்படிங்கிறது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர்கள், அது திராவிட நாடுல இருக்கட்டும் அல்லது முரசொலியில் இருக்கட்டும், கார்ட்டூனிஸ்ட் வரலைன்னா அண்ணாவும் கலைஞருமே படம் வரைஞ்சிருவாங்க. அவருடைய கார்ட்டூன் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இன்றைக்கி கார்ட்டூனிஸ்ட் வரல, அதுக்காக அது காலியாக இருக்காது, அந்த இடம் வரணும். இன்றைக்கி இவ்வளவு தொழில்நுட்பம் வந்த பிறகு அந்த இடம் நம்மள்கிட்ட ஒரு லேக்னஸ் இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன லேக்னஸ் எல்லாம் கடந்தோம்னா நாம் கொண்டு போக வேண்டியதில்லை, மக்களே தூக்கி கொண்டு போய் டெல்லி சிம்மாசனத்தில் எம்கேஎஸ் அவர்களை உட்கார வைத்து விடுவார்கள். ஏனென்றால் நம்மை விட நம்முடைய எதிரிகள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். ஹி இஸ் மோர் டேஞ்சரஸ். நன்றி, வணக்கம். All the dignitaries present on the stage, and to all my friends, greetings, namaste, vanakkam, and gratitude to you, my brother Sukumar. I think you people know him by the name of Kadir. So I have come here on his invitation. My introduction was incomplete. I'm a North Indian by birth, but a South Indian first by luck and then by choice. I got my first break in Telugu films, and till now I have done more than 30 films as the main lead in Telugu. So this was and it's really very I feel very honored to be here, because this is a philosophy. The Dravidian movement, as far as I see, I might be wrong, sir, forgive me if I'm wrong. As far as I see, this movement is a movement for equality. It is a movement for development. It is a movement for welfare. Respected sir, I do not see it as a sectarian movement or as a negative movement or as a movement against anything. It is for a lot of things. It is for equality in India. It is for abolishment of the caste system. It is for the removal of all the regressive policies. I would just like to tell you, you people everywhere here, that for a person like MKS, it is very much possible to become the Prime Minister of India. In today's fluid situation, things are changing every day. People are very receptive. And in North India, sir, you must be knowing, all the major political parties, except one party, is losing space every day. Every day. You will be surprised. Whenever some eminent speakers came before me and they were saying only about South India. But if you come to North India, I'm not saying only Delhi. You come to Uttar Pradesh, you come to Bihar, you go to the interiors, you'll find a lot of people there who are very receptive to all the policies, to all the steps which have been taken here. Mayawati ji became the CM of Uttar Pradesh. In her office, she had a huge portrait of Periyar.
So, why be satisfied with Tamil Nadu only when whole India can be yours? But a change in thinking has to come. Enough of being a supporting actor. Please. Enough of being a supporting actor. Why I say that? One of my brothers said very nicely that if a fake Gujarat model can work, why not a real DMK model? Why not a real Tamil Nadu model? Believe me, people are very receptive. People are looking for genuinity. And it is very much obvious from the V Dravidians page, as Sukumar Kadir must have told you, that so much of response he gets from North India. But the thing is to get out, to go out, to seek people, to build bases. Again, I'm coming to a party like Bahujan Samajwadi Party. BSP party had MLAs in almost all of the assemblies in India. It is high time that a party like DMK, such a well-organized, such a well-heeled and well-polished party, should have MLAs in all the assemblies of India. And it is very much possible. It is very much possible. A little bit of concentration is required, a little bit of effort is required, and you will be surprised at the results. Believe me, I'm not saying this against anyone, but when Mr. Amit Shah came to Uttar Pradesh, people said, I'm admiring him, what can a Gujarati do in Uttar Pradesh? They said that. But he had intelligence, he had guile, and he had other things too. And for a state which was supposed to be swaying only between two parties, he swayed towards a third party. It is because there is a lot of fluidity in the north right now. People are confused. They need someone to guide them correctly. They need models. So I think MKS can be a role model. And I hope that he has a very effective tenure, and I'm already seeing his policies and everything, which is very nice here. And also one more thing which I would like to reiterate here is, I read somewhere, again I might be wrong, that there was a 3-language formula which was proposed by Anna Doraiji. And I think, not in North India, not, okay. So like the third language, sir, you'll all have to pick up, and you'll all have to insist that at least in North India, there should be a third language for people to learn. And a third Dravidian language should be there in every school and in every college in North India. It should be made compulsory. So many of the North Indian people and the North Indian boys are coming to Tamil Nadu, to Hyderabad, to Karnataka. All of the jobs and all of the employment is coming here. So these things, I think the higher people in DMK should take up. And if they expand their vision and if they put in a little bit of effort, people like me are ready with all our capacities to install this vision and to make the title of this book a reality. Thank you so much.